நீதி அரசி நீதி அரசர் உச்சியில் உட்கார்ந்துருக்கார், லிங்கத்தில் சுத்தமாக தூயமாக. ஜட்ஜி கணக்கு எழுதி கொண்டே இருக்கார். இந்த கணக்கு சீக்கிரமாக கொண்டு வந்துடுவார்ப்பா, கவலைப்படாதப்பா. நீதிமன்றம் கோர்ட்டு எல்லாமே நீதிபதிகளுக்கு எப்படி கணக்கு கொடுக்கணும், லாயர்களுக்கு எப்படி கணக்கு கொடுக்கணும், அந்த கணக்கு வாரி வருவார். முப்படைகளுக்கு எப்படி கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு எல்லாம் எடுத்து வருவார். அது அவர் தான் முடியும். பாழாக்கி வச்சுட்டான். நீதிமன்றமாக அமைச்சு அரசியல்வாதி மன்னராட்சி எல்லாமே பாழாக்கிட்டான். எல்லாமே ஐயா ஆலயத்தில் தான் நீதி அரசராக நடத்தியிருக்கணும். வெளியில் கொண்டு போய் மன்னராட்சியிலிருந்து எல்லாமே ஜமீன் எல்லாமே நாசம் பண்ணிட்டான். நாசம் பண்ணி இப்ப அரசியல்வாதி அப்படியே நாசம் பண்ணி கொண்டே இருக்கான். அப்ப ஒவ்வொரு ஆலயத்தில் தூக்கையில் அப்படியே அரசியல்வாதிய ஒரு கால தலைகில தூக்கி இழுத்து போட்டு தூக்கிட்டு வருவான். முக்கால் சத்தியம், ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா, கணக்கு போட்டு உட்கார்ந்து இருக்காருன்னா அமைதியா போகணும். அப்ப எதிர்த்து நீ போராடி டெல்லியிலிருந்து தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நடத்தி கொண்டே இருக்க. புரியுதா? இப்ப எங்க அரசர் நீதி அரசர் எங்க உட்கார்ந்தாரு? இப்ப எப்படி கணக்கு? இப்ப நீதிமன்றத்தில் ஜட்ஜி புரிஞ்சுக்கிடுவாங்க, ஆஹா அரசரா ஐயா நடத்தியிருக்காரு, இதெல்லாம் அசிங்கம் பண்ணி நம்மளை இந்த ஜென்மத்தில் இந்த பேய அசிங்கம் பண்ணிட்டானே தான் முற்றுப்புள்ளி. அவன் கணக்கு வெளியில கணக்கு பூரா தூக்கிடுவார். கவலைப்படாதா, இந்த கணக்கு அப்படியே ஒண்டிச்சு தூக்குவார். தூக்கியில் உள்ள மாட்டி கிடக்கான், அம்முட்டும் சேட்டை பண்ணி கிடக்கான். ஆணும் பெண்ணும் தப்பிக்கிட்டு ஓடான். எப்படி நாய் அப்படி இரண்டு காலாக பாய்ச்சி போதா ராஸ்கல். சட்ட வாரியாக நீதி அரசர் தூக்குவார். அவன் குடும்பத்தில் தப்பு இருந்தால், ஆணு தப்பு இருந்தாலும் குடும்பமே உள்ள கொண்டு போடுவார். கடவுள் போட்ட கணக்கு, நீதி அரசர் போட்ட கணக்கு. புரியுதா? பெண்ணு சேட்டை பண்ணி இருந்தால் குடும்பமே தூக்கி உள்ள கொண்டு போயிடுவார். அந்த நேரம் போடுவார்ப்பா, கவலைப்படாதப்பா. நீதிபதி, ஜட்ஜி, ஆண் பெண், லாயர், வழக்கறிஞர் கணக்கு கரெக்டாக கேட்ச் பண்ணுவார். கடவுள் அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பார். போட்டு 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 குழப்பார். கடைசி முற்றுப்புள்ளி எங்க கொண்டு வராரு? சிவன் கோயில் ஆலயம், நீதி அரசர். இப்ப புரிஞ்சுச்சா? யோசனை பண்ணி பார். நீதிமன்ற கோர்ட்ல எல்லாமே புரிஞ்சு பாருப்பா. முக்கால் சத்தியம்.